ஹாய் சோல்ஜர்ஸ், உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனா ஏன் ரொம்ப நாளா நான் பிசி பில்ட் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பிசி டெட் ஆகிடுச்சு. பட் அதெல்லாம் சரி பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பிசி பக்கா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராப்ளம், அது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வீடியோவும் அதாவது பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் வீடியோஸ் நிறைய ஷூட் பண்ணியாச்சு, பட் எடிட் தான் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு Ryzen 9, Ryzen 7 கேமிங் பிசி வித் RTX 2070 சூப்பர், Ryzen 5 and Ryzen 5 3400G APU. ஸோ இந்த பிசி பில்ட் எல்லாமே பண்ணியாச்சு, பட் எடிட் பண்ணாமல் அப்படியே இருக்கு ரா ஃபுட்டேஜா. ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் இல்லை. ஸோ இதுக்காக ஒரு லேப்டாப்பும் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதை நான் வாங்கினதுக்கப்புறம் அதோட வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்டா பிசி பில்ட் பண்ண 3700X ப்ராசர் அண்ட் GTX 1660 பிசி பில்டோட டைம் லாப்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டைம் லாப்ஸ் அதை பார்த்தீங்கன்னா எப்படி நான் பிசி பில்ட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி எந்த அளவுக்கு ஒர்த், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப பேச வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே சோல்ஜர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் அண்ட் பிசி பில்டோட டைம் லாப்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கற்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி பில்டை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், அதை பார்த்தீங்கன்னா இந்த பிசி வச்சு உங்களால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கெயின் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய வரலாம். இதுல இந்த பிசி கேமிங் மோட்டோல பண்ணது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டிவிட்டிக்காக பண்ணது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிசி பில்ட் பண்ணி தர சொல்லி கேட்ட நம்மளோட சோல்ஜர் பாத்தீங்கன்னா சுத்தமா கேம் ஆட மாட்டாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியர், போட்டோஷாப் அண்ட் அதர் மல்டிமீடியா ஒர்க் தான் பண்ணுவாரு, ரெண்டரிங். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு எதுக்குமே கிராஃபிக்ஸ் பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாது. அதனால தான் நம்ம GTX 1660 நிறுத்திட்டோம். ஸோ இதுவே நீங்க 1660 Ti ஆர் RTX 2060 சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். இதுல நீங்க கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் பக்காவாவே பண்ணலாம். ஏன்னா Ryzen 7 3700X ப்ராசஸர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஹை எண்ட் ப்ராசஸர். ஸோ இந்த பிசி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம சோல்ஜருக்காக பண்ணது, அதாவது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பண்ணது. ஸோ இந்த மாதிரி பிசி உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோட அதாவது டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே இருக்கு. ஸோ மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஸோ இதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். நீங்க மெயில் பண்ணும்போது உங்களோட பட்ஜெட், பர்பஸ் அண்ட் எப்போ நீங்க உங்க பிசியை பில்ட் பண்ண போறீங்க இதை மூணுத்தையும் சேர்த்து அனுப்புங்க. அப்புறம் உங்களோட லொகேஷனையும் அனுப்புங்க. அப்போ எனக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், அவ்வளவுதான், வீடியோ முடிக்க வேண்டியதான். ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.